கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் யாவரையும் சிலுவையில் மகிமையாய் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மீது அக்கினி அபிஷேகத்தை கொடுக்கிறார். சத்தியப்பரனாகிய சத்திய ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். மகிமையான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தங்குகிறார். இன்றும் தேவ செய்தியாக ஒரு உயிரோட்டமுள்ள ஆவியில் அனலுள்ள ஒரு டாப்பிக்கை நான் தெரிந்து எடுத்திருக்கிறேன். இன்றைய தலைப்புச் செய்தி என்னவென்றால் அக்கினி அபிஷேகம். நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அக்கினி அபிஷேகத்தை 3 விதத்தில் கொடுக்கிறார். சுட்டெரிப்பின் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, புடமிடும் அக்கினி. அபிஷேகம் என்றால் என்ன? நிரப்புதல் என்று அர்த்தம். முதலாவதாக நம் தேவனாகிய கர்த்தர் சுட்டெரிப்பின் அக்கினியை நமக்கு கொடுக்கிறார். எந்தெந்த விதத்தில் அவர் சுட்டெரிப்பின் அக்கினியை கொடுக்கிறார் என்றால், முதலாவதாக நம்மீது அக்கினி அபிஷேகம் நடைபெறும். நமக்குள் அக்கினி அனலாய் எரிந்து கொண்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் வேதம் கூறுகிறது, நாம் அக்கினி ஜுவாலையாய் உலகத்திற்கு கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்போம். இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அக்கினி அபிஷேகம் நமக்கு தேவை. ஒரு நோக்கத்துடன் நமக்கு அக்கினி அபிஷேகம் கொடுக்கிறார். அதாவது தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும், சாத்தானின் கோட்டை தகர்த்து நொறுக்கப்பட வேண்டும் என்றே நமக்கு அக்கினி அபிஷேகம் கொடுக்கிறார். அக்கினி அபிஷேகத்தின் முதல் அக்கினி என்னவென்றால் சுட்டெரிப்பின் அக்கினி. அதை ஒரு வசனத்தின் மூலம் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 4:3. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி போடுவேன் என்று கூறுகிறார். ஆம், அக்கினி அபிஷேகம் நம்மீது சுட்டெரிப்பின் அக்கினியாக வரும் பொழுது நாம் வல்லமையை பெறுகிறோம். அதுவும் இல்லாமல் நமக்குள் இருக்கும் பாவக்கரைகளை சுட்டெரிப்பின் அக்கினி பற்றித்து போட்டு விடுகிறது. எவ்வாறு நாம் குப்பை கூளங்களை சேர்த்து அதை அக்கினியால் சுட்டரித்து சாம்பலாக்கி அகற்றி போடுகிறோமோ, அதே போல சுட்டெரிப்பின் அக்கினி நமக்குள் வரும் பொழுது நமக்குள்ள பாவங்கள் சுட்டரிக்கப்பட்டு அது நீக்கப்படுகிறது. நாம் பரிசுத்தத்தை அடைகிறோம். நம் பாவ சுவாபங்கள், மீறுதல்கள், கட்டுகள், துன்பங்கள், கண்ணீர்கள் எல்லாம் சாம்பலாய் சுட்டரிக்கப்படும். நமக்கு தேவை அக்கினி அபிஷேகம். சுட்டெரிப்பின் அக்கினி தேவையாக இருக்கின்றது. ஒரு பாம்பை எடுத்துக்கொண்டு அதை தீயினால் சுட்டெரித்து அதை சாகடித்து விடுகிறோம். அதே போல நமக்குள் இருக்கும் பாவமாகிய பாம்பை நாம் சுட்டரிக்க வேண்டும். அதற்கு தேவை சுட்டெரிப்பின் அக்கினி. இயேசு கிறிஸ்து பழைய வலுசற்பமாகிய சாத்தானின் தலையை சிலுவையில் நொறுக்கினார். பின்பு பெந்தேகோஸ்தே நாளில் தமது சீஷர்கள் மேல் அக்கினிமயமான நாவாக பரிசுத்த ஆவி இறங்கினார். அப்பொழுது அவர்கள் வலிமை பெற்று சாட்சிகளாய் போகும் பொழுது அக்கினி ஜுவாலைகளாய் வெளியே சென்றார்கள், சாட்சியாய் இருந்தார்கள். அதனால் அவர்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல நமக்கும் சுட்டெரிப்பின் ஆவி, சுட்டெரிப்பின் அக்கினி நமக்கு தேவையாக இருக்கின்றது. இயேசு அந்த அக்கினியை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார்.
ஒரு வசனம் கூறுகிறது, இயேசு கூறுகிறார் லூக்கா 12:49, பூமியிலே அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். என்றாலும் அக்கினியை போட வந்தேன் என்று கூறுகிறார். அவர் அக்கினி போடுவதின் நிமித்தம் விசுவாசிகளாக நமக்கு 2 ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. சாத்தானுக்கு 2 ஆக்கினை வருகிறது. நமக்கு சுட்டெரிப்பின் அக்கினி வரும் பொழுது நாம் அக்கினி ஜுவாலைகளாக உலகத்திற்குள் கடந்து செல்கிறோம். அதன் மூலம் இயேசுவுக்கு சாட்சியாக ஊழியம் செய்கிறோம். அதுவும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்காய் நாம் எழும்பி பிரகாசிக்கும் விளக்காய், சுடராய், தீபமாய், மெழுகுவர்த்தியாய் ஜொலிக்கிறோம். இது நம்முடைய 2 ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து போட்ட அக்கினியால் நமக்கு கிடைக்கின்றது. இயேசு கிறிஸ்து போட்ட அக்கினியால் சாத்தானுடைய வல்லமை நொறுக்கப்பட்டது, சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட்டது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வானத்திலிருந்து அக்கினி வந்து பலிபீடத்தை பட்சித்து போட்டது என்று வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கத்தக்கதாக வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்தார். அந்த அக்கினி என்ன செய்தது? அங்குள்ள பலிபீடத்தில் உள்ள விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து போட்டது. மற்றொரு விதத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது என்று 2 நாளாகம் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம். அதாவது சாலமோன் ராஜா ஒரு அழகிய பிரமாண்டமான ஒரு தேவாலயத்தை தேவனுக்கென்று கட்டினான். அதை பிரதிஷ்டை செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிபீடத்தை பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிரம்பினது. இன்றும் சுட்டெரிப்பின் ஆவி நமக்குள் வரும். எப்பொழுது நாம் நமது சரீரங்களை பரிசுத்தமான ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு இயேசு கிறிஸ்து அக்கினி அபிஷேகத்தை கொடுக்கிறார். விசேஷமாக சுட்டெரிப்பின் அக்கினியை நமக்கு கொடுக்கிறார். அதன் மூலம் நமது பாவ சுவாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் சுட்டெரிக்கப்படும். நமக்கு சுயநீதி என்ற கந்தை சுட்டெரிக்கப்படும். நமது மாய்மாலம், நமது வேஷங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்படும். அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம், ஒரு புது பாத்திரமாக இருக்கிறோம். அக்கினி ஜுவாலையாய் உலகமெங்கும் போய் இயேசுவின் அன்பை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவை அக்கினி, அக்கினி, அக்கினி. ஒரு தொழிற்சாலையில் சில நாட்களாக அங்குள்ள இயந்திரங்கள் சரியாக இயங்கவில்லை. வல்லுநர்கள் வந்தார்கள். அவர்கள் பார்த்தார்கள், போதுமான அக்கினி அந்த கொதிக்கலனில் இல்லை என்று கண்டுபிடித்தார்கள். அக்கினியை அதிகமாக கொதிக்கலத்தில் போட்ட பொழுது அதிக நீராவி வந்தது, என்ஜின் அதிகமாக வேலை செய்தது, எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தது, உற்பத்தி அதிகமாக இருந்தது, லாபம் அதிகமாக இருந்தது. அதே போல் நமக்குள் அக்கினி அபிஷேகம் இல்லை என்றால் நாம் சோர்ந்து போய்விடுவோம். அப்பொழுது நமக்கு அக்கினி அபிஷேகம் தேவையாக இருக்கின்றது. 2வது அக்கினி அபிஷேகம் இந்த லெந்து காலங்களில் நமக்கு என்ன என்றால் சுத்திகரிப்பின் அக்கினியாக இருக்கிறது. நாம் பாவத்தினின்றும் சாபத்தினின்றும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுத்திகரிப்பின் ஆவியை கொடுக்கிறார். உதாரணமாக ஒரு சங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை தீயினால் சுடும் பொழுது அது சுத்திகரிக்கப்பட்டு வெண்மையாகிறது. அதே போல் பரிசுத்த ஆவியின் சுத்திகரிப்பின் ஆவி நமக்குள் வரும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைகிறோம்.
ஒரு சிப்பியை எடுத்துக்கொள்ளுங்கள். அது தீயினால் சுத்திகரிக்கப்படும் பொழுது அது ஒரு வண்ணாங்காரமாக மாறுகிறது, பலனுள்ளதாக மாறுகிறது. நாமும் மிகவும் தாழ்ந்த நிலையில் பரிசுத்தத்தில் இருக்கும் பொழுது சுட்டெரிப்பின் ஆவியும் சுத்திகரிப்பின் ஆவியும் நமக்குள் வரும் பொழுது நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். நாம் பசும் பொன்னாக ஒளி வீசக்கூடியவர்களாக இருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நாள் தேவாலயத்துக்கு சென்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போன பின் அவருக்கு தெரிந்தது அவர் ஒரு பாவி என்று. அப்போ என்ன சொன்னார்? ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனிதன், நான் அதமானேன் என்று கூறினார். உடனே அங்குள்ள சேராபீன் ஒன்று பறந்து போய் பலிபீடத்தில் உள்ள நெருப்புத்தழலை எடுத்து வந்து அவனது நாவில் வைத்தது. இதை ஒரு வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 6:7 இவ்வாறு கூறுகிறது, அதனால் என் வாயை தொட்டு, எதனால்? நெருப்புத்தழலினால். என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்று நமக்கு தேவ அன்பும் அதிகமான சுத்திகரிப்பும் தேவையாக இருக்கின்றது. சில சபைகளை எடுத்து பாருங்கள், அது செத்த சபையாக இருக்கின்றது. அங்கு பரிசுத்த ஆவியானவரின் கிரியை இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் இல்லை, கனிகள் இல்லை. அங்கு சண்டை, சச்சரவு, சமாதானமின்மை இருக்கின்றது. அங்கு ஊழியம் நடைபெறுவதில்லை. அப்பொழுது சுத்திகரிப்பின் ஆவியானவர் நெருப்புத்தழலை எடுத்து வந்து அங்குள்ள விசுவாசிகளின் ஒவ்வொருவருடைய வாயிலும் வைக்கும் பொழுது அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஜாலியாக திகழ்கிறார்கள். பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் எந்த நாவினால் இயேசுவிடம் சொன்னான்? நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், எல்லாரும் உம்மை விட்டு விலகி ஓடினாலும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று கூறினான். அதே நாவினால் அவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் செய்தான். என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் கனிவான பார்வை அவன் மீது விழுந்தது. அவன் தேம்பி தேம்பி அழுதான். அவன் சுத்திகரிப்பின் ஆவியை பெற்றான். உடனே மன்னிப்படைந்து பெந்தேகோஸ்தே நாளில் அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமாய் இறங்கினார். அதன் மூலம் அவன் பலன் அடைந்து ஒரு சுவிசேஷ வார்த்தையை கூறினான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். மேலும் மேலும் அவன் பிரசங்கம் செய்து 5000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு காட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிறு தீக்குச்சி போதும் அது பற்றி எரியும். அதே போல சமாரியா நாட்டிற்கு ஒரு பிலிப்பு போதும், அந்த நாடு முழுவதும் அக்கினி அபிஷேகம் பெறும். பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் பவுலை பரிசுத்தாவியினால் நிரப்பினார். அநேக சபைகளை கட்டுவித்தான், அநேக நிருபங்களை எழுதினான், அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு வந்தான். அவனோடு கூட இருந்த பிலோமோன், தீமோத்தேயு, தீத்து இவர்கள் அவனுடைய உபதேசத்தினால் அக்கினி ஜுவாலையாய் இயேசுவுக்காய் அவர்கள் சாட்சியாய் இருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்குள் சுத்திகரிப்பின் அக்கினி தேவையாக இருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் பெறும் பொழுது கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், நகரங்கள் தோறும், இந்திய தேசம் எங்கும் சென்று இயேசுவின் வசனத்தை சொல்ல வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை அக்கினியினாலும் வசனத்தினாலும் அனல் மூட்டுகிறார். இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு தேவை அனல் மிகுந்த அக்கினி. இந்த அனல் மிகுந்த அக்கினியாகிய பரிசுத்த ஆவியானவர் உலகமெங்கும் பரப்பப்பட வேண்டும், அக்கினியால் நிரப்பப்பட வேண்டும். மக்கள்
அக்கினி அபிஷேகம் பெற வேண்டும். We have to live on fire. We have to keep on burning by the fire of the Holy Spirit. இதைத்தான் சங்கீதம் 39ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் மூண்டது. அக்கினி அபிஷேகம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் மூண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. எதை தியானிக்கையில்? வசனத்தை தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டது. மூன்றாவதாக அக்கினி அபிஷேகமாக வருவது புடமிடும் அக்கினியாகும். தேவனாகிய கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். எப்படி? தங்கம் வெள்ளி உலையில் புடமிட்டு அதோட மாசுக்கள் நீங்கி அது மிகவும் அழகாக ஜொலிக்கிறதோ, சுத்த தங்கமாக மாறுகிறதோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் நம்மை புடமிடும் பொழுது நாம் இயேசுவுக்காக ஜொலிக்கும் தங்கமாக இருப்போம், சொக்க தங்கமாக இருப்போம். எனவே நமக்கு தேவை புடமிடும் ஆவி. ஒரு வசனத்தின் மூலம் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மல்கியா 3:2. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிற அக்கினியைப் போலவும், நன்றாக கவனியுங்கள், அவர் புடமிடுகிற அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். இயேசு கிறிஸ்து நமக்கு புடமிடுகிற அக்கினியாய் இருக்கிறார். நம் ஆத்துமா விலையேற பெற்றது. அவர் ஆத்துமாவை புடமிடுவார். அவர் விலையேற பெற்ற இரத்தத்தை சிலுவையில் சிந்தி நமக்காக இரட்சிப்பை சம்பாதித்து நம்மை புடமிடக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுது நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைவோம், வெற்றியின் மேல் வெற்றி அடைவோம். தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் என்ற பூரண நிலையை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் அனுதினமும் நமக்கு சுட்டெரிப்பின் ஆவி தேவையாக இருக்கிறது. ஒரு நாள் கர்த்தர் யோபுவை புடமிட தீர்மானித்தார். சாத்தானுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதனால் நடந்தது என்ன? அவன் சொத்து, சுகம், பிள்ளைகள் யாவற்றையும் இழந்தான். தரித்திரனானான், வியாதியஸ்தனானான். ஒன்றுமில்லாத பிச்சைக்காரனை போல நடு ரோட்டில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தான். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் யோபுவை சோதிக்கும் வண்ணம் புடமிட்டார். இதைத்தான் யோபுவும் தன்னுடைய வசனத்தில் கூறுகிறான். அதை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கிறேன். அதாவது யோபு 23:10 அவன் என்ன கூறுகிறான்? நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை தேவனாகிய கர்த்தர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக திகழ்வேன் என்று கூறுகிறார். இதே போல நமக்கும் துன்பம், துக்கம், வியாதி படுக்கை, மரணப்படுக்கை, கண்ணீர் வரலாம். அப்பொழுது தேவன் நம்மை புடமிடுவார். புடமிட்ட பின் நாம் எப்படி இருப்போம்? நாம் பொன்னாக திகழ்வோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. பொன் என்றவுடன் எனக்கு ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. அதாவது வேதத்தில் பொன் எதை அடையாளமாக இருக்கிறது என்றால், பொன் எனப்படுவது பரிசுத்தத்தின் அடையாளமாக இருக்கின்றது. பொன் எனப்படுவது விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கின்றது. பொன் எனப்படுவது இயேசு கிறிஸ்துவின் நிலைமைக்கு நாம் மாற்றப்படுவதின் அடையாளமாக இருக்கின்றது. ஒரு உதாரணத்தை கூறுகிறேன், வசனத்தின் மூலம் கூறுகிறேன். உன்னத பாட்டு 5:11 இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தலை தங்கமயமானது. இயேசு கிறிஸ்துவின் தலை தங்கமயமானது. நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நமக்கு தலை இயேசு கிறிஸ்து.
இயேசு கிறிஸ்து தலை தங்கமயமாக இருக்குமானால் சரீரமாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவை போல் தங்கமயமாக வேண்டும். எப்பொழுது தங்கமயமாவோம்? நாம் புடமிடப்படும் பொழுது நாம் தங்கமயமாக இருப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகளின் நடுவே கடந்து சென்றார். அவர் புடமிடப்பட்டார். தேவனால் புடமிடப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொடுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார். பாடுகளின் மத்தியில் புடமிடுதல். எதற்காக அவர் புடமிடப்பட்டார்? நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் அக்கிரமங்களுக்காக அவர் புடமிடப்பட்டார். அதே சிலுவை பாடுகள் நமக்கும் உண்டு. அதைத்தான் இயேசு கூறுகிறார். உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு உலகத்தில் பாடுகள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம், மரணம் மட்டும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எனவே பாடுகள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷித்து கெம்பீரிக்க வேண்டுமாம். வசனம் கூறுகிறது. யாராவது ரொம்ப துக்கமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பார்களா? நிச்சயம் இருக்க மாட்டார்கள். ஆனால் வசனம் என்ன கூறுகிறது? கர்த்தர் புடமிடுகிறார். அந்த பாடுகளின் மத்தியில் நாம் மகிழ்ந்து களிகூற வேண்டும் என்று கூறுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 12, 13ஆம் வசனத்தை வீட்டில் தியானித்து பாருங்கள். அதில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. நம்மை சோதிக்கும்படி, நம்மை இயேசு கிறிஸ்து சோதிக்கும்படி நம் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியாய் குறித்தையில் அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானதால் சந்தோஷப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை புடமிடும் பொழுது நாம் பாடுகளின் வழியாக செல்ல வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். எதில் பங்காளிகளாக இருக்கிறோம்? பாடுகளின் மத்தியில் பங்காளிகளாக இருக்கிறோம். அதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு புடமிடும் ஆவி தேவையாக இருக்கின்றது. ஓரல் ராபர்ட்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு அமெரிக்க இவாஞ்சலிஸ்ட். கிறிஸ்துவுக்காக 20 வருஷம் அற்புத ஊழியம் செய்தார். அற்புத ஊழியம், ஆவிக்குரிய ஊழியத்தை அவர் செய்தார். எப்படி அவர் அவ்வாறு ஆவிக்குரிய ஊழியத்தை செய்தார்? அவருக்குள் சுட்டெரிப்பின் ஆவி அனலாய் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. எனவே அவர் பரிசுத்தத்தில் வாழ்ந்தார். அவர் கேட்ட ஜெபம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கப்பட்டது. அதே போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நமக்கு சுட்டெரிப்பின் ஆவியின் மூலம் பாவங்கள் சுட்டெரிக்கப்படும் பொழுது நாம் ஜெபத்தில் எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் தேவன் நமக்கு கொடுப்பார். அவருக்குள் சுத்திகரிப்பின் பரிசுத்த ஆவி இருந்தது. தினம் தினம் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எண்ணத்தில் பாவம் செய்யலாம், வார்த்தையில் பாவம் செய்யலாம், செய்கையில் பாவம் செய்யலாம். அவை யாவற்றையும் சாம்பலாய் அழித்து போடும் சுத்திகரிப்பின் ஆவி நமக்கு அக்கினி அபிஷேகமாக இறங்க வேண்டும். அடுத்ததாக புடமிடும் ஆவை. ஓரல் ராபர்ட்ஸ் புடமிடும் ஆவியால் அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். என்றாலும் பாடுகளின் மத்தியில் அநேக நேரம் ஜெபத்தில் தரித்திருந்தார். எனவே நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஆவியை மழை போல ஊற்றும் கர்த்தாவே என்று தினம் தினம் நாம் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது சுட்டெரிப்பின் ஆவி நமக்குள் இறங்கும் பொழுது நம்முடைய பாவம் சுட்டரிக்கப்படும். சுத்திகரிப்பின் ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது பாவம் சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். புடமிடும் ஆவி நமக்குள் அநேக துன்பங்களை கொண்டு வரலாம். என்றாலும் இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இப்பொழுது ஒரு வாக்குத்தத்த வசனம் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஏசாயா 59:21 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது: நான் உன்மேல் வைத்திருக்கிற என் ஆவியும் நான் உனக்கு அருளிய என் வார்த்தைகளும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உன் வாயினின்றும் உன் சந்ததியின் வாயினின்றும் உன் சந்ததியின் சந்ததி வாயினின்றும் பிரியாதிருக்க கடவுது என்று கூறியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய ஆவி எங்கள் மேல் இருக்கின்றது. அது எங்களை விட்டு பிரியக்கூடாது. உம்முடைய வார்த்தை எங்கள் வாயில் இருக்கின்றது. அந்த வார்த்தை எங்களை விட்டு பிரியக்கூடாது கர்த்தாவே. அதற்கு தேவையானது எங்களுக்கு இப்பொழுது அக்கினி அபிஷேகம் வேண்டும் கர்த்தாவே. அக்கினி அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே. எங்களுக்கு வல்லமை தேவையாக இருக்கின்றது. எங்களுக்கு பாதுகாப்பு தேவையாக இருக்கின்றது. எங்களுக்கு உம்முடைய மகிமை தேவையாக இருக்கின்றது. உமது கிருபை, இரக்கங்கள், பாவம், மன்னிப்பு, ரட்சிப்பு எல்லாம் தேவையாக இருக்கிறது. அதை கொடுப்பவர் நீர் ஒருவர் கர்த்தாவே. இப்பொழுது எங்களுக்கு சுட்டெரிப்பின் ஆவியால் எங்களை நிரப்பும். சுத்திகரிப்பின் ஆவியால் எங்களை நிரப்பும். புடமிடும் ஆவியால் எங்களை நிரப்பும். நாங்கள் புடமிடப்படும் பொழுது எங்கள் துன்பம், துக்கம், கவலை, கண்ணீர், இழப்புகள் யாவற்றையும் நீர் ஈடு செய்யும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் எலியாவை போல சாதாரண மனிதர்கள். எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியால் இடைக்கட்டியலும் வல்லமையை கொடுத்தருளும், ஆற்றலை கொடுத்தருளும், மகிமையை கொடுத்தருளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றாம் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ என்றான் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே